ஐயா, காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டைக்கு ஒரு கலங்க பண்றோம் இல்லைங்களா? அது எந்த மாற்று கருத்து அதனாலதான் நீங்க எல்லாம் வரும்பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டுறாதீங்க. நம்ம கட்சி காவல்துறையை மதிக்கீங்கன்னா எந்த கட்சி மதிக்கலையா? எந்த கட்சி மதிக்க நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு. எஸ்பி சார் அதான் சொன்னேன் சார், கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க அவங்ககிட்ட சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ள இருந்து வந்து நாங்க சொல்லியிருப்போம், கொடுத்த நேரத்துக்கு வர்றோம், கொடுத்த இடத்துக்கு போறோம், கொடுத்த நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்றோம். இந்த மாதிரி நீங்க வந்து லாட்டரி சார்ஜ் பண்ணிட்டீங்க. ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை இது போல் நாம் ஒரு ரோட்ல நிக்க வச்சு பேசுறதே ரொம்ப தப்புங்க. கரெக்டுங்களா? ஒரு சமயம் அதனால அவர் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. ஏன்னா இங்க பாருங்க, அவர்கள் இறங்கி வரும் பொழுது 3 முறை இறங்கி போவது நம்முடைய கண்ணியம் இல்லைங்களா? எப்பொழுது மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை. நாங்க அந்த நேரத்தில் 2 கட்சி தொண்டர்களும் அடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தாங்க இருந்தேன். வேண்டும் என்று யாரும் செய்யவில்லை. காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா? காவல்துறை என்னையே அடித்திருந்தாலும் கூட இதையெல்லாம் பேசுவேன், அது மாத்தியெல்லாம் பேசுறீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியை நிற்க வைத்து நம்ம ஓட்டு பேசுவது தப்பா போயிருக்கு இல்லைங்களா? நம்ம கட்சியில லாட்டி சார்ஜ் அடி வாங்காத யாருமே இங்க எல்லாம் வாங்கியிருக்கோம். காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை. நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம்.